குட்டி கதை ஒன்று ஞாபகம் வருது, சொல்லாமா? சொல்லுங்க கேட்போம். ஒரு ஊர்ல ஒரு பெரியவர் வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லிட்டு கண்ணுக்கு மேல கை வச்சுக்கிட்டு இப்படி சுத்தி முத்தி தேடிக்கிட்டு இருந்தாராம். ஓகே. அப்ப கூட இருந்த ஒரு சின்ன பையன் என்ன தேடுறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அந்த பெரியவர் சொன்னாரா, அது ஒண்ணு இல்ல தம்பி, உங்க அப்பா இங்கதான் இருப்பாருன்னு சொன்னாங்க, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். எங்க உங்க அப்பாவையா காணோம்? இல்ல, உங்க வாயை தூக்கி என் காதுல வைங்களேன், காதுல வைங்க. பேசுங்க பேசுங்கன்னு சொன்னீங்களே, அதுதான் எல்லாத்தையும் பேசிட்டாரு. அல்ல, நீங்க பேசுங்க, எதுவுமே பேச மாட்டீங்க. ஏன் வாயை திறக்க மாட்டாரு? வாயை திறக்க சொல்லுங்க. உம்முன்னு உட்காந்துருக்காரு, வாயை இப்படி வச்சுக்கிறாரு. அப்படின்னா ஏகப்பட்ட பேர், நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஏன் அதான் வந்துட்டு பேசிட்டாரு. பேச மாட்டேன்னு எல்லாத்தையும் பேசிட்டே சிவாஜி அப்படின்னு தான் இருந்துச்சு. ஒரு நிமிஷம், நான் வந்துட்டு இந்த சீனை வந்து நான் எங்கேயோ பார்த்துருக்கேன். ஞாபகம் வந்துருச்சு. அது சின்ன வயசாக இருக்கும்போது நான் அம்மன் படம் பார்த்துருக்கேன். அந்த அம்மன் படத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குழந்தை ஒன்று இருக்கும். அந்த குழந்தை வந்துட்டு ஒரு பாட்டு ஒன்று பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கும் பாருங்க, செம்மையாக வேற லெவலில் பண்ணியிருக்கோம். இல்லை சாரி, நான் ஒன்றும் கலாய்க்கலாம் இல்லை. அந்த பாப்பா தான் இந்த அக்காவா, இந்த அக்கா தான் அந்த பாப்பாவா அப்படின்றது தான் எனக்கு சந்தேகமாக இருக்குது. அதனால பண்ணி காட்டினேன், தப்பாக எடுத்துக்க வேண்டாம். என்னடா மீன்ஸ் இப்படிலாம் போறீங்க? காய்கறி வெட்டும் கத்தியை எடுத்து இவர் அந்த நியூஸ் ரிப்போர்ட்டர் வயிற்றில் சதக்கிற சரமாரியாக குத்தி இருக்கிறார். ஐயோ அம்மா, குத்தி விட்டாடா என்ற அலறல் சத்தம் கேட்டு ஓடி வந்து இப்படிலாம் நியூஸ் ரிப்போர்ட்டர் இருப்பாங்களா? இந்த மாதிரிலாம் அவர் சொன்னார் பார்த்தீங்களா, இப்படி சொன்னார்னு. சிரிக்கக்கூடாது, தப்பு. அது மீம்ஸ் அப்படி எடிட் பண்ணி வச்சிருந்தாங்க, அதனால சிரிப்பு வந்துருச்சு. அவரும் பிசுங்கிறாரு, நீங்களும் ரெண்டு பேரும் ஒரே குழப்பமா இருக்குல்ல பாருங்க. ரெண்டு பேரும் ஒரே மாதிரி பண்ணாங்க பாருங்க, அதான் வேற லெவலு. இவரும் பண்ணினார், அவரும் பண்ணினார், மொத்தத்தில் ரெண்டு பேரும் பண்ணினார், ஃபேன்ஸும் பண்ணினார்கள். எப்படிதான் அந்த மாதிரி மீம்ஸ்ல எடிட் பண்றீங்க நீங்க? நெருப்பா, அவரு நெருப்பா இல்ல பிஞ்சு போன செருப்பான்னு எதிர்க்க பார்க்கும்போது கேட்க வேண்டியதானே? சேஃபா 10 கிலோமீட்டர் தள்ளி வந்து சவுண்ட் விடுறியா? யாரு அவரு? ஒரு நிமிஷம், யாரு இவரு? ஓகே, ஓகே, புஷ்பாவா? ஆனா கண்டிப்பா புஷ்பான்னு மட்டும் சொல்லிடாதீங்க. இவர் வந்துட்டு மோட்டு பத்துல வர ஜான் மாதிரியே இருக்காரு. ஜான் ஆக போறான் டான். கண்டிப்பா நீங்க சொல்லுங்க. எனக்கு ஒரு நிமிஷம், 1 செகண்டு. இல்லை, இவரை பார்க்கும்போது நீங்களே சொல்லுங்க. இல்லை பாடி ஷேமிங், புல்லிங் நான் எதுவுமே பண்ணல, இவரை கலாய்க்கவும் இல்லை. இந்த ஒரு கெட்டப்பை பாருங்க, அதை சொல்றேன். இவரோட இந்த கெட்டப்பு எப்படி இருக்கு? ஜான் ஆக போறான் டான், அப்படிதான் இருக்கு. என்ன இது? ஓகே, சுனிதாக்காவா? மெலிசா இருக்கு, லாங்கா இருக்கு. முருங்கக்கா அவ்வளவு மெலிஸ் இல்ல, கொஞ்சம் கையில பிடிக்கிற மெலிஸ். ட்ரம் ஸ்டிக் மாதிரி அவ்வளவு மெலிசும் கிடையாது, அது மாதிரி குண்டாவும் கிடையாது, ஆனா ஒரு கையில பிடிக்கிற மாதிரி இருக்கு. இங்க வர ஆச்சாச்சே இரு, எது சொல்லிராத. வெண்டைக்காவா? ஓகே, 2 சாய்ஸ் ஓவர், லாஸ்ட் 1 சாய்ஸ். கேரட். சூப்பர். தரக்கூடாது, கண்ணை திறக்க கூடாது. ஓகே, இதெல்லாம் என்ன சொல்றதுன்னு தெரியல. ஏதாச்சும் சொன்னோம்னா கிளம்பி வந்துருவாங்க என்கிட்ட இருந்தாச்சு. இது வந்து சாதனை விளையாட்டு தானே. நீ நான் எப்படியும் பேசலை. இதை பார்த்துட்டு மூஞ்ச அப்படி சுழிச்சிட்டு நான் பால்ல போய்கிட்டே இருக்கேன். அதுதான் பண்ண முடியும், வேற எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா உங்களுக்கு வந்து ஃபேன்ஸ் அதிகம், படைப்படம் அதிகம். என்ன திட்டுறது? மனசுக்குள்ள வேணா திட்டேன்டா, மனசுக்குள்ள. இது என்னடா?
எப்படா நடந்தது இது? ஆனா இதை வந்துட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. சத்தியமா நான் எதிர்பார்க்கவே இல்லை இதை. ஏன்னு எதுக்காக ஏன் இப்படி செஞ்ச? ரொம்ப ரொம்ப சரி. இது என்ன சொல்கிறது? எது கேட்டால் இதை பற்றி நம்ம என்ன தான் சொல்கிறது? ஒன்றுமே சொல்ல முடியாது. எதுவுமே சொல்ல முடியாதுங்க. என்ன தான் சொல்கிறது? ஒன்றுமே சொல்ல முடியாதுங்க. அப்படியே சிரிச்சுட்டு அப்படியே போயிட வேண்டியதாங்க. ப்ரோ, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், இந்த மாதிரி மீம்ஸ் கண்டிப்பாக போடாதீங்க. மற்றவங்கள ஹேட் பண்ணுது, காயப்படுத்துது. த்ரிஷாவோட ரசிகர்கள், நம்ம சிஎம்மோட ரசிகர்கள், ஏன் இப்படி பண்ணுறீங்க? புரிஞ்சுக்கங்க. தயவு செஞ்சு இப்படி மீம்ஸ்லாம் போடாதீங்க. எந்த கேக் கிடப்பாது? ஸ்ட்ராபெரிலாம் சொறி வச்சுருக்காங்க தரமா. இதாமல மார்க்கெட்டிங்கு இப்போ தெரியுது இங்கே என்ன நடக்குது. ஆனால் ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்களேன். இப்போ இந்த தளபதி, அதான் சிஎம், இவர் எவ்வளோ பெரிய ஆள், இவருக்கு எவ்வளோ ஃபேன்ஸு, நம்ம தமிழ்நாட்டில் எப்படிப்பட்ட மார்க்கெட்டிங்கு. அட்டேங்கப்பா. ஒரு யார் யாரு யாரு ஓ அத்தா, ஏன்டா அந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்குறீங்க?